அது மாதிரி என்ன காரணத்துக்காக இந்த போராட்டத்தை மேற்கொள்றாங்க? ஏதோ காசெல்லாம் கொடுத்து போராட்டம் சொல்றாங்க? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நான் வந்து வட சென்னையிலேருந்து வரேன். எனக்கு யாருமே எனக்கு அழைக்கலாம் இல்லை. நானே வந்து தன்னெழுச்சியாக வந்து ஒரு வீடியோவை பார்த்து சரி வா டெல்லியில் வந்து இது மாதிரி மாணவர்களை தொடர்ந்து போராட்டம் நடக்கும்போது அவங்கள வந்து அடிக்கிறதும் அவங்களுக்கு வந்து வந்து தாக்கி பயங்கரமாக வந்து அவங்கள வந்து மன உடைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன மாதிரி ஒரு இளைஞர்கள் வந்து இங்கே நிற்கணும், அது நிற்கணும்னு சொல்லி நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து எப்பயுமே எல்லா போராட்டத்திலையுமே வந்து முன்னோடியாக இருக்கும். இது போராட்டம் அப்படின்னாலே நீங்கள் பார்த்துருக்கீங்க. குறிப்பாக வந்து எந்த போராட்டம்னா நாம் தமிழை பற்றி சீமான்லாம் வருவாங்க, ஊடக ஒழிச்சு அதிகமாக வரும். அந்த மாதிரி சீமான்லாம் வந்தார் அந்த போராட்டம் இன்னும் எவ்வளோ வீரியமாக நடக்கும் நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மீடியா ஹைப்பான ஒரு தலைவருங்க. அவங்கெல்லாம் ஒரு மீடியா ஹைப்பில் இருக்க தலைவருங்க. இப்போ வந்து அவர் வந்தாருன்னா இங்கே ஒரு 50 பேர் 100 பேர் 500 பேர் கூட வர்றது வந்து சாதாரண விஷயம்தான். ஆனால் அது அவங்களோட போராட்டம். அவங்க வந்து கட்சி சார்ந்தவங்க, அரசியல் சார்ந்த போராட்டம் வேற. இது வந்து தன்னெழுச்சியா வந்து அனைத்து தரப்பினர் சார்ந்த மக்களோ மாணவர்களோ இல்லை இளைஞர்களோ வந்து நடத்துகிற போராட்டம் வேற. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம். எல்லா தரப்பு மக்களும் யாரும் இதில் வந்து லாப நோக்கத்தோட யாருமே வந்து செயல்படலை. அது மாதிரி நீட் தேர்வுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கப்பட்ட ஒரு ப்ரிவிலேஜான பீப்புளுக்கு வந்து நீட் தேர்வு அவங்க வந்து கோச்சிங் சென்டர் போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவங்களால படித்து ஒரு எக்ஸாம் இல்லை இன்னொரு எக்ஸாமு 3வது வாட்டி கிவ் அப் பண்ணிட்டு அவங்க வேற ஏதாச்சும் ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டு போவாங்க. போராட்டம் விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கான சூழ்நிலையே இங்கே அமைக்க விட மாட்டாங்க. இதே போராட்டத்தை நம்ம வெளியில நடத்த முடியாது இன்னைக்கு. அந்த அளவுக்கு தான் நம்மளோட சூழ்நிலை இருக்கு. நீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. யார் வேணாலும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அவங்களோட போராட்டத்தை வந்து அமைதியான முறையில் யார் வேணாலும் எடுக்கலான்றாங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கான சூழ்நிலையே இல்லை. அந்த சட்டத்தை மதிக்கவே இல்லை. இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சட்டத்துக்கு கீழே நடக்குதா இல்லை சர்வாதிகாரத்துக்கு கீழே நடக்குதான்ற கேள்விக்கு நான் இந்த கேள்வி இங்கே வைக்கிறேன். இந்த போராட்டம் வந்து இதோட நிறுத்தாம பெரிய லெவலில் மாணவர்கள் வந்து தன்னெழுச்சியாக போராடணும். இதை தாண்டி இன்னும் நிறைய தமிழ்நாட்டுக்கு மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனை வர இருக்குது. நீட்டு மட்டும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. 3ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இவங்களாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க. வெறும் 10th +2 மட்டும்தான் பப்ளிக் இருந்தது. இதுக்கப்புறம் 3வது படிக்கிறவனுக்கு 5வது படிக்கிறவனுக்கு 8வது படிக்கிற பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. 8வது படிக்கிற 3வது படிக்கிற குழந்தைங்க பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதும், அவங்க கல்வி சுமையை எப்படி அவங்க தாங்குவாங்கன்றது தெரியல. இது வந்து பிற்போக்கான ஒரு செயல் தான். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி தான் கொண்டு போகுமே தவிர ஒரு காலத்திலே வந்து இந்த ஒன்றிய அரசு கொண்டு வர எந்த திட்டமோ தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவில் இருக்க எந்த தேசிய இன விடுதலைக்குமே இது வந்து தீர்வாகாது. இது பிற்போக்கானது. அதனால என்னோட கண்டனத்தை ஒன்றிய அரசுக்கு வலிமையாக இந்த சேனல் மூலிமா நான் வைக்கிறேன்.